ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நோக்கியாவில் புதுசாக வந்து 4.2 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ மொபைல் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதோட லான்ச்சிங் பற்றி பேசலாம் இன்றைக்கி. ஸோ இது என்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க, இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்ன கலர் வேரியண்ட்டில் வரும், என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இதுவரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இதே போல் அதே டெக் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ இறுதியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஹெச்எம்டி குளோபல் ஸோ பார்த்தீங்கன்னா நோக்கியா வந்து புதுசாக 4.2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஆப்ஷன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5.7 இன்ச்சு ஃபுல் ஹெச்டியில் இன்ஃபில் பண்ணியிருக்காங்க வாட்டர் மார்க் டிஸ்பிளேயோட. ஸோ இப்போ வர எல்லா மொபைலும் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் டிஸ்பிளே வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அதே பட்ஜெட்டில் ஸோ நம்ம மொபைல் வந்துருச்சு. இப்போ வர எல்லா மொபைலும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி டிஸ்பிளே ப்ளஸ் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மார்க் டிஸ்பிளே. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா லோ பட்ஜெட்லேருந்து ஒரு 5000 இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதிகபட்சம் இப்போ கரண்டில் உள்ள மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7000 வந்து வாட்டர் மார்க் டிஸ்பிளே இருக்குது. ஃபியூச்சரில் கட்டாயம் வந்து ஒரு 5000 பட்ஜெட்டில் வந்து கட்டாயம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வர எல்லா மாடலுமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹேர் அண்ட் மாடல் வர ஸோ பாப் அப்படின்ற காட்டிலையும் ஸோ இந்த வாட்டர் மார்க் டிஸ்பிளே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா லோ பட்ஜெட்டில் வந்து அந்த ஹை டெக்னாலஜி கொடுக்க முடியாது அப்படின்ற ரீசனால பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி கொடுக்குறாங்க. இதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 720 பிக்சலில் கொடுத்துருக்காங்க. கார்னிங் குளோகாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கார்னிங் குளோகாஸ் 3 வரை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நோக்கியாவில் வந்து கார்னிங் குளோகாஸ் 5 வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கலாம், பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு சைனிங் கலரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு கிளாஸில் வந்து கொடுக்கல. ஸோ மொபைல் பார்க்குறப்பே தெரியுது. ஸோ மொபைல் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, 5.7 இன்ச்சு இருக்குது. இது முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நோக்கியா 3.1 பார்த்திங்கன்னா சேம் இதே டிஸ்பிளே சைஸ் தான் இருக்குது. ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா நான்ச் வந்து ரொம்ப பெரிய நான்ச்சாக இருக்குது. இது வந்து வாட்டர் மார்க் டிஸ்பிளே இருக்குது. ஸோ மொபைல் பார்க்குறப்பே தெரியுது. ஸோ அதுக்கடுத்து ஒரு ப்ராசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 439 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து Android 9 வந்து இது இயங்குது. அது தொடர்ந்து ரேம் ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 2GB ரேம் 16GB மெமரி. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 3GB ரேம் 32GB மெமரி. இதில் ஒன்று பெரிய ஹைலைட் விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ பவர் பட்டனுக்கு வந்து தனியாக LED கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் இன்ஃபில் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ சமீபத்தில் 4.2 டீசர் கூட ரிலீஸ் ஆச்சு நோக்கியா தரப்பில் இருந்து. அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பவர் கீயை வச்சு எக்ஸ்ட்ரா சில ஆப்ஷன் இந்த கூகுள் அசிஸ்டன்ட் இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி டைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வந்ததுக்கப்புறம் அந்த எதுக்காக அப்படின்றது வந்து கரெக்டாக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2GB ரேம்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, 3GB ரேமில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ அந்த 2GB ரேம் அவங்க கொடுத்துருக்க ப்ராசரு இதில் வந்து பேட்டரி அப்படின்னு போயிட்டிங்கன்னா இதில் வந்து பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மல் சார்ஜிங் தான், அது ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் மற்றபடி எக்ஸ்ட்ரா சார்ஜிங் 2 இன்ச் சார்ஜிங் இது மாதிரிலாம் கிடையாது, நார்மல் சார்ஜிங் தான். ஆனால் இது ஒரு பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7000 வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2GB ரேம் 16GB மெமரி ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஓவரால் பார்க்குறப்ப அந்த ஸ்பெக்கில் வந்து ஓவரால் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 7000 லான்ச் பண்ணுவாங்க. 3GB 32GB பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக 9000 வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ மே 16 லான்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணட்டும். ஸோ இதை பற்றி ஒரு அன்பாக்சிங் இது மாதிரி வீடியோங்களும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதில் வேறு என்ன விஷயங்கள் அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பியூர் ஆண்ட்ராய்டில் வந்து இயங்குது. ஸோ நோக்கியா பொறுத்தவரைக்கும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காம்பினேஷனே கிடையாது, எல்லாமே பியூர் ஆண்ட்ராய்டு தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஆனால் பட் மக்களுக்கு வந்து இது பிடிக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்கள் இன்னும் மக்கள்கிட்ட வரலன்னு நினைக்கிறேன். ஸோ பழைய நோக்கியாவில் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து மறுபடியும் இந்த நோக்கியா வந்து பார்த்திங்கன்னா மற்ற மொபைல் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து அது மாதிரி ரீச் ஆகலாம். நோக்கியாவில் அதே மாதிரி வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. மற்ற கலர் வேரியண்ட்டும் சரி. ஸோ ஓவரால் ஸ்பெக்கும் ஓகே, பட் வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி ஒரு புது யூஸர் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த நோக்கியாவோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் நோக்கியா வந்து ஒரு நேம் இருக்குது, நோக்கியா பிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நேம் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் மொபைல் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம் எப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் அதிக டெக்னிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ நம்ம சேனலை தவிர்த்து ஸோ ஃபேஸ்புக் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொருடைய அஃபீஷியல் லான்ச்சிங் டேட்டும் ப்ளஸ் என்ன ஸ்பெக்கு அப்படின்றத அதுலேயும் நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களோட மோட்டிவேஷன் அதிகமாக தேவைப்படுது. இதே போல் அதிக வீடியோ செய்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.